தேவனுடைய வார்த்தையை கேட்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஆமேன், ஆமேன். பாஸ்டர் சொன்னார் அந்த எசேக்கியேல் 22:30-31, அதுதான் இன்றைய செய்தி. யோபு 5:18 சொல்கிறது, ஆண்டவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். ஆண்டவர் என்ன செய்வாராம்? காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்? கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஒரு 3ஆம் உலக யுத்தத்துக்குரிய ஆயத்தங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் கண்களாலேயே நாங்கள் இந்த நியூஸை பார்க்கிறோம், கேட்கிறோம். அப்போ வெகு சீக்கிரத்திலேயே இந்த 3வது உலக யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. அதன் முடிவிலே இயேசு கிறிஸ்துவானவர் வருவார் சபையை எடுத்துக்கொண்டு போக. அப்போ இன்றைக்கு அவருடைய வருகைக்காக சபை ஆயத்தப்பட வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஆமேன். இன்றைக்கு எல்லா சபைகளிலும் என்ன செய்கிறார்கள்? என்னும் கிருபையை பற்றி போதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், ஆசீர்வாதங்களை தருவார், உண்மை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை சொல்வதில்லை. சபை யாருடையது? சபை யாருடையது? இயேசு கிறிஸ்துவினுடைய தேவ ராஜ்யத்தை இந்த உலகத்திலே பிரதிபலிக்கின்ற இடம்தான் சபை. இது மனிதனால் ஏற்பட்ட ஒரு இடமல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம் அல்ல. இந்த கட்டிடத்தை பாஸ்டர் மைக்கேல் கட்டி இருக்கலாம், ஆனால் இந்த சபையின் தலை யார்? இயேசு கிறிஸ்து. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ அமெரிக்காவினுடைய எம்பசி இங்கே இருக்கிறது, ஹை கமிஷன். அந்த ஹை கமிஷன் அந்த அவர்களுடைய எல்லைக்குள்ளாக இலங்கையினுடைய சட்டம் செல்லுபடியாகாது. அங்கே யாருடைய சட்டம் செல்லுபடியாகும்? அமெரிக்காவினுடைய சட்டம் தான் செல்லுபடியாகும். இப்போ இலங்கை அரசாங்கம் உள்ளே போய் அவர்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. அவர்கள் ஏதாவது தவறு செய்தால், டிராஃபிக் ரூல்ஸில் ஏதாவது பிழை விட்டால் கூட இவர்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, அமெரிக்காவுக்கு தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அமெரிக்காவின் சட்டம் தான் அவர்களுக்கு செல்லுபடியாகும். அதுபோல தேவ ராஜ்யம், ஆண்டவருடைய கிங்டம், அந்த தேவ ராஜ்யத்தை பிரதிபலிக்கின்ற ஹை கமிஷன்ஸ் தான் சபைகள், ஆங்காங்கே இருக்கின்ற சபைகள், உலகத்திலே இருக்கின்ற சபைகள். அப்போ இதற்குள்ளாக யாருடைய சட்டம் செல்லுபடியாகும்? தேவனுடைய சட்டம் தான் செல்லுபடியாகும். உலகத்தின் சட்டம் இங்கே செல்லுபடியாகாது. அப்போ இந்த சபையை உருவாக்கியது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொலோசையர் 1:18 சொல்கிறது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேறுமானவர். இப்போ மத்தேயு 16:18-19 இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பேதுருவே, நீ கல்லாயிருக்கிறாய். ஒரு கல். பேதுருவின் அர்த்தம் என்னென்று சொன்னால் கல். அப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறார், பேதுருவே நீ கல்லாக இருக்கிறாய். பிறகு அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தன்னை காட்டி சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி. அப்போ அங்கே பாவிக்கப்படுகின்ற பதங்கள் வித்தியாசம். பேதுருவே நீ கல்லாக இருக்கிறாய் என்று சொல்கின்ற அந்த கல்லுக்கும் இந்த கல்லின் மேல், அப்போ இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், பேதுரு தான் சபைக்கு தலையாக இருக்கிறார், பேதுருவின் மேல் தான் சபை கட்டப்பட்டது என்று சொல்லி. இல்லை, அங்கே பாவிக்கப்பட்ட சொல் பேதுருவே நீ கல்லா இருக்கிறாய். கிரேக்க மொழியிலே அதை பெட்ரோஸ், அதாவது சாதாரண கல். பிறகு சொல்கிறார், பின்பு அவர் தன்னை காட்டி சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்போ அங்கே பாவிக்கின்ற அந்த கல்லுக்கு அங்கே கிரேக்க மொழியிலே பெட்ரா, பெட்ரா என்று சொன்னால் பர்வதம். அவர் தன்னை சொல்கிறார் ஆண்டவர்.
அப்போ சபை யாரின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? இயேசுவானவரினால், அவரின் மேலே அவருடைய வார்த்தையினால் கட்டப்பட்டது தான் சபை. ஆமென். அடுத்தது, அப்போ முதலாவது பார்த்தோம், தேவ ராஜ்யத்தை இந்த உலகத்திலே பிரதிபலிக்கிற இடம்தான் சபை. சபைக்குள்ளாக யாருடைய சட்டம் செல்லுபடியாகும்? ஆண்டவருடைய சட்டம், வேதத்திலே கூறப்பட்டவைகள் தான் செல்லுபடியாகும். அடுத்தது, சபை யார்? இயேசுவினுடைய மணவாட்டி. அப்படித்தானே? நாங்கள் எல்லோரும் யார்? இயேசுவுக்கு நாங்கள் மணவாட்டி. மணவாட்டி என்றால் யார்? பிரைட், மணப்பெண். அப்போ நாங்கள் எல்லோரும் ஆவிக்குரிய ரீதியிலே இயேசுவுக்கு மணவாட்டிகள். இப்போ நாங்கள் எல்லாம் வாலிப பெண்கள். ஆமென். இயேசுதான் எங்களுடைய மணவாளன். அப்போ சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏன்? இப்போ நீங்கள் இப்போ என்னை எடுத்துக்கொள்வோம். எனக்கு கல்யாணம் பேசுகிறார்கள். நிறைய இடத்துல இருந்து சம்பந்தம் வருகிறது. அப்போ ஒரு பெண்ணை கொண்டு வாராக, சும்மா அழகா இருக்கிறா, சும்மா ட்ரெஸ் எல்லாம் பார்த்தால் அங்கே வெட்டு இங்கே வெட்டு தெரியக்கூடாத இடத்துல எல்லாம் இருக்குது. கொஞ்சம் விசாரித்து பார்த்தால் அந்த பெண் கிளப்புக்கு எல்லாம் போவாராம், குடிப்பாராம், நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா. இன்னொரு பெண் நல்ல அழகாக உடுத்தி கொண்டு, அவை கொஞ்சம் விசாரித்து பார்த்தால் நல்ல ஒரு ஒழுக்கமான பெண், நல்ல அமைதியான பெண்ணப்பா, வாயே திறக்காது. அப்போ இதிலே நான் யாரை தெரிந்து கொள்வேன்? அந்த அமைதியான, அந்த ஒன்றுமே பேசாத அந்த அப்பாவி பெண்ணைத்தான் தெரிந்து கொள்வேன். அப்படித்தான் எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள். அப்போ இயேசுவானவருடைய மணப்பெண்ணாகிய நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அதுபோல இருக்க வேண்டும். எப்படி? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் என்ன செய்யப்படாது? ஒரு மணப்பெண் எப்படி இருக்க வேண்டும்? தனக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இல்லையா? வெளியே போகும்போது ஆடைகள் எல்லாம் கவனமாக போட வேண்டும். இன்றைக்கு சர்ச்சுக்கு வருபவர்கள் எப்படி வராங்க என்று சொன்னால், அப்படி முழங்காலுக்கு மேலே சட்டை இருக்கும், அங்கே மார்பகங்கள் அப்படியே அந்த வெட்டுக்கள் எல்லாம் தெரியும். அப்போ இது எல்லாம் கணவன் பார்க்க வேண்டிய, இதெல்லாம் இயேசு பார்க்க வேண்டிய, கணவன் மணவாளன் பார்க்க வேண்டியதை இன்றைக்கு மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக உடுத்தி கொண்டு வருகிறார்கள். அடுத்தது, நாங்கள்லாம் மணப்பெண் தானே. அப்போ ஆணுக்கு என்ன அழகு? ஹேண்ட்ஸம். இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? உலகத்தவர்களை பார்த்து தோடு, உலகத்தவர்களை பார்த்து தோடு. தோடு வலது காதிலே குத்தி இருந்தால் என்ன அர்த்தம் என்றால் கே. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் உலகத்தானை பார்த்து என்ன செய்கின்றார்கள்? அதை தாங்களும் எடுத்துக்கொள்கிறார்கள். உலகத்தில் எது ஃபேஷனாக இருக்கிறதோ அதையே தாங்களும் போட்டுக்கொள்கிறார்கள். சபைக்கும் அப்படியே வருகிறார்கள். ஆனால் சபை இயேசுவினுடைய மணவாட்டி. அப்போ சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ சபையிலே என்ன இருக்க வேண்டும்? ஒழுக்கம், கண்டிப்பு இருக்க வேண்டும். ஆமென். அப்போ இன்றைக்கு சபையிலே இந்த கண்டிப்பின் அவசியம் ஏன்? கண்டிப்பு இருந்தால் தான் பரிசுத்தமாக இருக்கலாம். ஒரு பெண்ணை, வாலிப பிள்ளையை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன? அது உலகத்தாலே கவரப்படும். வாலிப வயது, இளம் இரத்தம், என்ன சொல்வார்கள்? ஏதோ ஒன்று இருக்கப்பா, சரிதான். அதுக்கு நாங்கள் சொல்ற எல்லாம் ஏறாது. இப்போ பாருங்கள், சின்ன பிள்ளைகளை சொன்னால் அது கேட்கும், அல்லது 2 தட்டு தட்டினால் கேட்கும். அந்த பிள்ளையே வளர்ந்து வாலிப பிள்ளையாக வரும் பொழுது கதைச்சால் எதிர்த்து கதைக்கும், சில நேரம் அடிக்கவும் வரும். அப்போ கண்டிப்பு கட்டாயம் அவசியம். ஏனென்று சொன்னால் வாலிப வயது பயம் அறியாது, அதுக்கு தெரியாது.
அந்த என்னன்னு சொல்வார்கள், அந்த இளம் ரத்தம் வந்து அது அது வந்து இந்த ஒரு அட்வைஸையுமே எடுக்காது. அப்போ அட்வைஸ் பண்ணி பிரயோசனம் இல்லை, கண்டிக்க வேணும். பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளை என்ன செய்கிறானாம், வேசியின் பிள்ளை போல வளர்க்கிறான். அப்போ சபையிலே ஒழுக்கம் கண்டிப்பு அவசியம். இன்றைக்கு நாங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இயேசு வரப்போகிறார். அப்போ மணவாளன் வரப்போகிறார். அப்போ மணவாட்டியாகிய நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இந்த இடத்திலே ஆயத்தம் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் அவருடைய வருகையிலே விடுபட்டு விடுவோம். ஆமீன். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 40வது வசனம் சொல்கிறது, சபை எப்படி இருக்க வேண்டுமாம், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது என்று பவுல் எழுதுகிறார் அங்கே கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது. அப்போ சபையிலே எல்லாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். இப்போ கண்டித்தால் என்ன நடக்கும்? கண்டிப்பு சபைக்கு பிடிக்காது. ஏன்? நாங்கள் எல்லோரும் வாலிபர்கள் தானே. இப்போ நாங்கள்லாம் மணப்பெண். வாலிப வயதிலே கண்டிச்சால் யாருக்கு பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது. அப்போ சபையிலே இன்றைக்கு கண்டிப்பு யாருமே விரும்பாத ஒன்று. ஏன்னா நாங்கள் எல்லாம் வாலிப வயசுல இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். அப்போ இந்த வாலிப வயதிலே யாரையாவது கூப்பிட்டு கண்டிச்சு பாருங்க, திருப்பி கதைப்பான் அல்லது எங்களுக்கு அடிக்க வந்துடும். அப்போ இந்த கண்டிப்பு இருந்தால் அந்த சபையிலே ஜனம் நிரம்பி வழியுமா? வழியாதா? வழியாது. கண்டிப்பு இருந்தால் ஜனம் வராது, சபை நிரம்பி வழியாது. அநேக விசுவாசிகளை கேட்டால் சொல்வார்கள், தம்பி நாங்கள் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே இல்லை, நாங்கள் என்னத்திலே இருக்கிறோம்? கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். அப்போ இப்போ இந்த கண்டிப்பெல்லாம் இல்லை. இயேசு எல்லாவற்றையும் மன்னிப்பார். உண்மை, அவர் எல்லா பாவத்தையும் மன்னிப்பார். நாங்கள் மனம் திரும்பினால், மனம் திரும்பாவிட்டால் மன்னிக்க மாட்டார். இப்போ எங்களுக்கு தெரியும் தானே அனனியா சப்பிராளுடைய கதை. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே அவர்கள் பொய் சொன்ன போது என்ன நடந்தது? அவர்கள் இருவரும் செத்து விழுந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே இல்லை, அவர்கள் இருந்தது நாங்கள் இருக்கின்ற இதே கிருபையின் காலத்திலே. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வேதம் சொல்கிறது, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அப்போ இங்கே சீர் பொருந்துதல் என்ற சொல்லின் அர்த்தத்தை நான் தேடினேன். ஒன்று ரிஸ்டோரேஷன், பழைய நிலைக்கு கொண்டு வருவது. அதாவது சபையிலே ஒருவர் பாவத்திலே இருந்தால் நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள் தானே, அவன் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று விட முடியாது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவனிடம் போய் அவனுடைய பாவத்தை சொல்லி அவனை பாவத்தை விட்டு விலகச் செய்து பழையபடி அவனை கொண்டு வர வேண்டும். அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, ரீஹபிலிட்டேஷன். ரீஹபிலிட்டேஷன் என்று சொன்னால் கண்டித்து திருத்த வேண்டும். இப்போ ட்ரக்ஸ் அடிக்கிறவர்கள் எல்லாரையும் என்ன செய்வார்கள்? போலீஸ் எல்லாம் பிடித்து கொண்டு போய் ஜெயிலே போட்டு அவர்களை ஒரு குறித்த காலம் வைத்துவிட்டு பிறகு அவர்களை ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்புவார்கள், அந்த குடிப்பழக்கத்தை, அந்த போதை பழக்கத்தை மாற்றுவதற்காக. அப்போ கண்டித்து திருத்துதல் இன்னொரு அர்த்தம். அப்போ சபையிலே ஒருவர் பாவத்திலே இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சகோதரன் எங்களுக்கு, அவர் சகோதரி எங்களுக்கு. நாங்கள் போய் அவருடைய பாவத்தை சொல்லி அவரை அதிலே இருந்து மனம் திரும்ப செய்ய வேண்டும். வேதம் சொல்கிறது, அப்படி செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19-20.
சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இப்போ தப்பு செய்கிறவனை திருத்தாவிட்டால் அவன் எங்கே போவானா? மரணத்துக்கு போவான். நித்திய மரணத்துக்கு போகிறான். ஆண்டவருடைய வருகையிலே விடுபட போகிறான். அப்போ அவனை நாங்கள் இன்றைக்கு திருத்தாவிட்டால் அவன் நித்திய மரணத்துக்கு கடைசியிலே போய்விடுவான். அப்போ அவனுடைய பாவத்தை சொல்லி அவனை நாங்கள் பழையபடி அவனை திருத்தி சபைக்குள்ளாக கொண்டு வருவோம் என்று சொன்னால் அது என்ன புண்ணியமாம்? அது ரட்சிக்கப்படாத ஒரு பாவியை ரட்சிப்புக்கு கொண்டு வாரத்துக்கு சமமான ஒன்று. ரெண்டும் ஈக்குவல். ரட்சிக்கப்படாத உலகத்திலே இருந்து ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லி சபைக்கு கூட்டி கொண்டு வாரதும் ஒன்றுதான். சபையிலே பாவத்திலே இருக்கிற ஒருத்தரை மனம் திரும்ப செய்து மீண்டும் அந்த பாவத்தை விட்டு விலக்கி ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருவதும் ஒரே விஷயம்தான். இன்றைக்கு நாங்கள் சபை என்ன செய்கிறோம்? எல்லோருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அங்கே அருகிலே இருப்பவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த கொழும்பு நகரத்திலே சுவிசேஷம் போக வேண்டும். இலங்கை முழுவதும் சுவிசேஷம் போக வேண்டும். எங்களுடைய சபை நிரம்ப வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த எம்டி சேர்ஸ் எல்லாம் நிரம்ப வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி நினைக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும். ஆனால் நாங்கள் எண்ணத்தை பார்ப்பதில்லை. சபைக்குள்ளாகவே எத்தனையோ பேர் பாவத்திலே இருக்கிறார்கள். முதல் அவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும். அவர்களை நாங்கள் ரட்சிப்புக்கு கொண்டு வராமல் நாங்கள் உலகத்தானே கொண்டு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ நாங்கள் பாவத்திலே இருக்கும் பொழுது நான் போய் ஒருத்தனுக்கு சுவிசேஷத்தை சொன்னால் அவன் என்னுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வானா? ஆண்டவரை கொஞ்சம் யோசிப்போம். சரிதானே? நானே ஒரு கள்ளன், நானே ஒரு பொய்யன். சரிதானே? என்ன எல்லாருக்கும் தெரியும். இவன் அவன் பச்சை கள்ளன். இப்போ நான் போய் இயேசுவை பற்றி ஒருத்தருக்கு சொல்கிறேன். அப்போ அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வானா மாட்டானா? கடைசி மட்டும் மாட்டான் ஐயா. அப்போ நான் என்னை திருத்தாமல், என்னுடைய பாவத்தை என்னை விட்டு அகற்றாமல் நான் போய் சுவிசேஷத்தை சொன்னால் அதிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அன்பானவர்களே. அப்போ முதலாவது நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் திரும்ப வேண்டும். நாங்கள் ரட்சிப்புக்குள் வர வேண்டும். இப்போ உண்மையான சுவிசேஷம் என்ன? என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அந்நியன் பார்த்து என்ன செய்ய வேண்டும்? ஓஹோ, இவன் எல்லாவற்றிலும் வித்தியாசமானவா இருக்கிறானப்பா. இவன் ஒழுங்கா வேலைக்கு வாரான், ஒழுங்கா எல்லாத்தையும் செய்கிறான், எல்லாம் டிப்டொப்பாக செய்கிறான், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். இவனுடைய ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர். ஆமீன். அப்படி அவன் என்னுடைய ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் தவறுகள் செய்யும் போது கிறிஸ்துவானவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் எங்களுக்கு தரப்படுவார். அப்படித்தானே? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உள்ளாக இருக்கிறார். அப்போ நாங்கள் தவறு செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? எங்களை உணர்த்துவார். அப்போ உணர்த்தி எங்களை மனம் திரும்ப செய்வார். அப்படி செய்யவில்லை என்றால், சரி, சபையில இருக்கிற மற்ற சகோதரன் வந்து சொல்லியும் நாங்கள் திருந்தாவிட்டால் என்ன நடக்கும்? இப்போ ஒருத்தர் ஒரு பொய் சொல்கிறார் என்று வைப்போம், சும்மா வீட்டில். பிறகு அந்த பொய்யை மறக்க இன்னொரு பொய் செய்ய கொடுக்க வேண்டும். அந்த பொய்யை மறக்க இன்னொரு பொய் சொல்ல வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? எனக்கெல்லாம் இருக்கு.
எங்களுடைய பழைய வாழ்க்கையை பார்த்தால் அப்படித்தான். அப்போ ஒரு தவறு செய்தால் அதை திருத்தாவிட்டால் தவறின் மேல் தவறு செய்ய வேண்டி வரும். பாவம் பெருகும். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். வேதம் சொல்கிறது. ஏசாயா 59:2 வாசிப்போம். ஏசாயா 59:2 சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. என்னவாம்? எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம் தான் தேவனுக்கும் எங்களுக்கும் பிரிவினையை உண்டாக்குகிறது. அந்த பிரிவினையை முதலாவது கொண்டு வந்தது யார்? ஆதாமும் ஏவாளும். இயேசு அதை அந்த திரைச்சீலையை உடைத்து போட்டார். ஆனால் இப்போ நாங்கள் பாவத்திலே திருப்பியும் பாவத்தை செய்தோம் என்று சொன்னால் அந்த பிரிவினை மீண்டும் வந்துவிடும். தொடர்ந்து வசனம் சொல்கிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். அப்போ அநேக ஜெபங்கள் ஏன் கேட்கப்படாதிருக்கிறது? எங்களுடைய பாவம். நாங்கள் செய்கின்ற தவறுகள், பாவங்கள் எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல் செய்கிறது. அவருக்கும் எங்களுக்கும் இடையில் பிரிவினையை உண்டாக்குகிறது. மத்தேயு 12:43 தொடக்க 45 வாசிப்போம் என்று சொன்னால் அந்த சம்பவத்தை சொல்கிறேன். இப்போ இயேசுவானவர் அதிகாரத்தை கொடுத்து தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிறார். இப்போ இவர்கள் போய் ஒரு பிசாசு பிடித்தவனை சுகமாக்குகிறார்கள். அவனுக்கு சுகம் வரவில்லை. தம்பி சொன்னார் தானே, நீங்க இயேசுவின் நாமத்தினாலே போனா என்ன போகுது? அப்போ அந்த தகப்பன் அந்த பேய் பிடித்தவனை இயேசுவிடத்திலே கொண்டு வர இயேசு அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அது பிறகு வருகிறேன். இது அடுத்த கதை. என்னவென்று சொன்னால், இப்போ ஒருத்தனை ஆண்டவர், இப்போ ஒருவருக்கு, இப்போ நாங்கள் ஒரு ஜெப கூட்டத்துக்கு போகிறோம் தானே, அப்போ எங்களுக்கு ஒரு சுகமாக்கும் வல்லமை உள்ள ஒருத்தர் வந்து எங்களில் இருக்கிற பிசாசை துரத்தி சுகத்தை தந்து விட்டார் என்று வைப்போம். சுகத்தை தந்தவுடன் இப்போ நல்ல சுகம். இப்போ அந்த சுகத்தை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு என்ன தேவை? ஆண்டவருடைய வார்த்தை தேவை. ஆண்டவருடைய வசனம் எனக்கு தேவை. இப்போ வீட்டை போய் நான் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கவில்லை, ஆண்டவரோடு உறவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? வியாதி திரும்ப வரும். அதே வியாதி எல்லாம் அதிலும் பார்க்க பயங்கரமாக வரும். அதுதான் வேதம் சொல்கிறது. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து, அந்த ஆவி அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. இப்போ பிசாசு போயிட்டுது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இல்லாவிட்டால் இப்போ அது வெறுமை. அப்போ இந்த சுகமடைந்தவன் இப்போ எப்படி இருக்கிறான்? ஆண்டவருடைய உறவு இல்லாவிட்டால் அவன் வெறுமையாக இருக்கிறான். அப்போ அந்த பிசாசு என்ன செஞ்சுதான்? தான் மட்டுமல்ல, தன்னோட சேர்ந்து இன்னொரு 7 ஆவிகளையும் கொண்டு வந்து திருப்பி வந்து குடிகொண்டுதான். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இதை இயேசு சொல்கிறார். யாருக்கு சொல்கிறார்? இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்கிறார். அப்போ இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைந்து வந்த நாங்கள் பரிசுத்தமாக வாழாமல் பாவத்திலேயே இருப்போம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? எங்களுடைய பின்னிலைமை நாங்கள் ரட்சிப்படையாமல் முதல் இருந்ததானே, அதிலும் பார்க்க கேடு உள்ளதாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை நான் என் வாழ்க்கையிலே, பலருடைய வாழ்க்கையிலே கண்டிருக்கிறேன். ஒரு சகோதரர், நான் ஆரம்ப கால கிறிஸ்தவனாக இருந்தபோது அவரை தெரியும் எனக்கு. என்னுடைய சபைக்குத்தான் வருவார்.
அவர் சிடி எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். நல்ல பெரிய பாடகர். அப்போ அவர் ஆண்டவருக்குள்ளாக நன்றாக இருந்தார். நல்ல ஒரு வர்ஷிப் லீடர். என்ன நடந்தது? அவருக்குள்ளாக பெருமை வந்தது. அப்போ அவரிலும் பார்க்க யாராவது நல்ல குரலிலே பாடினால் அவர் சர்ச்சிலே அவர்களை போட விட மாட்டார். ஏன்னா அவர் சர்ச்சில் பெரிய மூப்பர். அது மட்டுமல்ல, அப்போ பாருங்கள், இந்த பெருமை வந்ததும், அதாவது ஒரு பாவம் வந்தோன்னா பாவம் சும்மா விடாது. பிசாசு வந்துட்டானோ உங்களை பாவத்துக்கு மேல் பாவம் செய்ய வைப்பான். இவர் யாருக்குமே அங்கே கீழ்ப்படிவில்லை. ஒரு கட்டத்திலே பாஸ்டரை பற்றியே என்ன கூடாத கதை சொல்வார். பாஸ்டருக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்பு எனக்கு சொல்லி இருக்கிறார். நான் ஆரம்ப கால கிறிஸ்தவனப்பா. நான் அப்போதான் சர்ச்சுக்கு போய் வாரது. அந்த பெண் பாஸ்டருக்கு பேத்தி மாதிரி. பாஸ்டருடைய மகளினுடைய மகளுக்கு சமம் அந்த பிள்ளை. அப்போ இப்படி பொய்யான அந்த கதைகள் ஒரு தேவ மனுஷனை பார்த்து கதைத்தார். அவர் அந்த ரட்சிப்பை இழந்து விட்டார். என்ன நடந்தது? அவருக்கு 50 வயது தான் இருக்கும். என்ற அழகான குடும்பம். கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதித்து வைத்திருந்தார். 50 வயது தான். திடீரென்று மரணம். மரித்து விட்டார். வேதம் சொல்கிறது என்ன? அக்கிரமக்காரனுக்கு சடுதியில் மரணம் வரும். இதை பாஸ்டருக்கு இந்த கதை காதுக்கு போனது. பாஸ்டர் கண் கலங்கி விட்டார். அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. சபிக்க கூட இல்லை. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், அவ்வளவுதான் சொன்னார். ஆனால் சொல்லி ஒரு கொஞ்ச நாட்கள் இல்லை, அவருக்கு திடீர் மரணம். ஒரு மாதம் இல்லை, அவருடைய மனைவி ஒரு வியாதிப்பட்டு ஐசியூவில் இருந்து அவர் திடீர் மரணம். குழந்தை மகள் அனாதையாக விடப்பட்டார். வாலிப பெண். அப்போ கவனியுங்கள், அவருடைய அந்த நிலைமை, அவரை ஆண்டவர் பெரிய ஒரு குண்டுவெடிப்பில் இருந்து காப்பாற்றினார். அப்போ அவருடைய ஆண்டவர் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் கடைசியிலே ஆண்டவரை விட்டு பின்வாங்கிய போது அவருடைய நிலைமை பயங்கரமாக இருந்தது. அப்போ இன்றைக்கு நாங்கள் சபையிலே யாராவது பிழை செய்தால், தவறு செய்தால் அதை சுட்டி காட்டி திருத்த வேண்டும். அது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11 தொடக்கம் 14. கலாத்தியர் 2வது அதிகாரம் 11 தொடக்கம் 14. இங்கே பவுல் பேதுருவை அப்படியே சுட்டி காட்டி பேசுகிறார். யார் சீனியர்? பேதுரு சீனியர், பவுல் ஜூனியர். அங்கே பேதுரு ஒரு தவறு செய்கிறார். அப்போ பவுல் அதை பார்த்து கொண்டிருக்கவில்லை. நீர் செய்தது பிழை சுட்டி காட்டுகிறார். என்ன நடக்குதாம் வாசிப்போம். மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். பவுல் சொல்கிறார், நான் முகமுகமாக அவனோட எதிர்த்தேன். எப்படியெனில், யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே, அதாவது சில யூதர்கள் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியருடனே சாப்பிட்டான். அப்போ யூதர்கள் புறஜாதியாருடன் சாப்பிட மாட்டார்கள். ஆனால் இப்போ இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் தானே. இப்போ இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதும் புறஜாதியருக்குள்ளாகவும் இப்போ கிறிஸ்தவம் வந்துவிட்டது. அப்போ பேதுரு போகிறார். பேதுரு போய் அங்கே புறஜாதி கிறிஸ்தவர்களோடு நன்றாக சாப்பிட்டு எல்லாம் குடித்து இருக்கிறார். இப்போ கொஞ்சம் யூதர்கள் வருகிறார்கள். இவர் ஸ்ட்ராங்கானாக்கள். அப்போ அவர்கள் வந்ததும் இவர் என்ன, பேதுரு இந்த அந்நியர்களை விட்டு விலகிவிட்டு அவர்களோடு சேர்ந்து விட்டார். ஏதோ தனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற மாதிரி. அப்போ பேதுருவோட வந்த மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினால் பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது
எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொல்கிறான், யூதனாயிருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? அப்போ அங்கே விருத்த சேதன பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. புறஜாதியாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அதை பேதுரு கட்டாயம் என்று சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் பவுல் அப்படி சொல்லவில்லை. அப்போ அந்த பிரச்சனையிலே அப்போ சொல்கிறார், நீரே யூத முறைமையிலே நடக்காமல் அவர்களோடு கலந்து விட்டு பிறகு என்னென்று நீர் சொல்லுவீர் புறஜாதியர் யூத முறையின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ தவறு செய்யும் பொழுது சுட்டி காட்டி அவர்களை திருத்த வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15-17, 15 தொடக்கம் 17. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும், ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ ஆண்டவருடைய கிருபையை இழந்து போவோம். எப்போ இழந்து போவோம்? கசப்பு எங்களுக்குள்ளாக வந்தால். கசப்பு ஒரு பாவம். அப்போ ஒருவர் மேல் ஒரு கசப்பு வந்தால் பாவம். என்னிலும் பார்க்க ஒருவர் நன்றாக பிரசங்கம் எடுக்கிறார் என்றால் அவரை நான் வாழ்த்த வேண்டும், எரிச்சல் படக்கூடாது. என்னிலும் பார்க்க ஒரு ஆள் நன்றாக பாடுகிறார் என்றால், எனக்கு பாட வராது, நன்றாக பாடுகிறார் என்றால் அவரை நாங்கள் வாழ்த்த வேண்டும். நாங்கள் சகோதரர்கள். எரிச்சல் வந்துவிட்டால், அது கசப்பு வந்துவிட்டால், அதாவது ஒரு பாவம் சபைக்குள்ளாக வந்துவிட்டால் அதை வேரோடையே பிடுங்கிவிட வேணும், அதை திருத்திவிட வேணும். அல்லது அந்த பாவம் சபையின் வேருக்குள்ளாக ஏனென்றால் பாவம் என்ன செய்யும்? கவர்ச்சி உள்ளது. இப்போ ஒருத்தர் தோடு போட்டுட்டு வந்தால் மற்ற வாலிபர்களும் தோடு போட வலிக்கிட்டு விடுவார்கள். ஒருவர் இப்படி கட்ட காய்ச்சட்டையோடு வந்தால் ஒரு கேர்ள், எல்லா கேர்ள்ஸும் அதுதான் ஃபேஷன் என்று சொல்லி கட்ட காய்ச்சட்டையோடு வரவழிக்கிட்டு விடுவார்கள். அப்போது அதை முதலாவதே சொல்லி திருத்தாவிட்டால் அது சபை முழுவதையும் வேர் கொண்டு விடும். என்றால் என்ன? ஒரு வேருக்கு ஒரு பாவம் போச்சு, ஒரு வேருக்கு, ஒரு மரத்துக்கு ஒரு வேருக்கு ஒரு நோய் போனால் அந்த மரம் முழுவதுமே பட்டுப்போம், வேர் கொண்டு விடும். அதான் வேர் கொண்டு விடும். அப்போ திருத்தாவிட்டால் அந்த சபை பாவத்திலேயே வேர் கொண்டு விடும். இன்றைய கள்ள உபதேசங்கள் எத்தனையோ சபைகளிலே இருக்கிறது, எங்கள் கண்களுக்கூடாக பார்க்கிறோம். மெகா சர்ச்சஸ் வளர்ந்திருக்கிறது. ஏன்? அங்கே பாவம் பெருகி இருக்கிறது. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட, அதாவது ஆண்டவர் தந்த ரைட், ஆண்டவர் தந்த ஒரு ரைட், அதையே விற்று போட்டான் ஏசாயா. என்னத்துக்கு? ஒரு கூழுக்காக. யாக்கோபிடத்தில் அதை புரியப்படுத்துகிறேன், கேளுங்கள். இப்போது பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை என்று ஆலயத்துக்கு வருவார்கள். ஆண்டவர் என்ன செய்வார்? ஐயோ இந்த பிள்ளை பாவம், பிள்ளை இல்லையென்று கேட்குது என்று ஒரு பிள்ளையை கொடுத்து விடுவார். கொஞ்ச நாளில் என்ன நடக்கும்? இன்றைக்கு டெடிகேஷன் கொடுத்த அப்பா அம்மாவுக்கு சொல்லவில்லை, நான் சொல்கிறேன் பொதுவாக, சரிதானே? கொஞ்ச நாளில் என்ன நடக்கும்? அந்த பிள்ளை அல்லது திருமணம் இல்லை என்று முதல் வருவார்கள். ஆண்டவர் சரி இந்த பிள்ளை பாவம் என்று திருமணம் நல்ல ஒரு கணவனை கொடுத்து விடுவார். கொடுத்து விட்டால் ஒரு கொஞ்ச நாளே ஆக்களை சேர்ச்சுக்கு காண கிடையாது, இங்கே ஹனிமூன் போய் விடுவார்கள். ஆண்டவரை மறந்து ஹனிமூன், அது பரவாயில்லை. பிறகு வந்து நிற்பார்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தாங்கப்பா. ஆண்டவரும் சரி என்னுடைய பிள்ளை பாவம் என்று சொல்லி பிள்ளையை கொடுத்து விடுவார். வந்து என்ன செய்வார்கள்? சர்ச்சிலே தான் பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுறது. சர்ச்சிலே அப்பா என்ன செய்வார்? வார்த்தையை கேட்க மாட்டார், பிள்ளையை தூக்கி கொண்டு அப்படியே வெளியே போய் விடுவார். இதுதான் சந்தர்ப்பம் என்று வார்த்தையை கேட்காது வெளியே போய் விடுவார். அப்போ ஆண்டவர் தந்த அந்த ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரை விட்டு விடுவார்கள். அந்த ஏசா அந்த அந்த ஆசீர்வாதத்திற்காக, சாப்பாட்டுக்காக ஆண்டவர் கொடுத்த ரைட்டையே விட்டு விட்டான். கடைசியில் என்ன சொல்கிறது? அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது,
பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடைய தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். கடைசியில் போய் கடைசியில் யாக்கோபு இவனை ஏமாற்றி விட்டான். எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கி இப்போ இவன் போய் நிற்கிறான் ஈசாக்கு, அப்பா என்னை ஆசீர்வதியும். யாக்கோபு சொன்னான் ஈசாக்கு சொன்னான், எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் அவனுக்கு கொடுத்து விட்டேனே, உனக்கு தர ஒன்றும் இல்லை. அப்போ கண்டிப்பு இல்லாத சபையிலே இந்த பரிசுத்த குறைச்சல் வரும், அசுத்தம் பரவும். 1 கொரிந்தியர் 5:1 பவுல் எழுதுகிறார். அங்கே ஒரு பயங்கரமான விஷயம் நடக்கிறது. அது வாசிப்போம். 1 உங்களுக்குள்ளே விபச்சாரம் ஒன்றென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத விபச்சாரமாயிருக்கிறதே. அந்த அதிகாரம் முழுதையும் வாசிப்போம். இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாய்ப்படைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அப்போ சில பாவங்களை நாங்கள் மாற்ற முடியாது, சிலதுக்கு மன்னிப்பே இல்லை, வேதத்தில் இருக்கிறது. நான் இன்னொரு டைம் வரும்பொழுது சொல்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஒரு கொஞ்சம் புளித்த மாவை நல்ல மாவோடு சேர்த்து வைத்தால் நல்ல மாவும் புளித்து போய்விடும். அதுதான், ஒரு சின்ன பாவத்தை சபையிலே நாங்கள் திருத்தாமல் வைத்தால் சபை முழுவதுக்கும் அந்த பாவம் தொற்றிவிடும். அதைத்தான் பவுல் அங்கே எழுதுகிறார். நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே, அப்போ நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ நாங்கள் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, கவனியுங்கள், அப்போ பாவத்தோடு அவருடைய பஸ்காவிலே நாங்கள் பந்தியிலே வரப்படாது. பவுல் வடிவாக சொல்கிறார். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்பரவண்டா பரிசுத்தம், உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அப்படி எத்தனை பேர் நாங்கள் வந்து கம்யூனியன் எடுக்கிறோம்? யோசித்து பாருங்க. விபச்சாரக்காரருடைய கலந்திருக்க கூடாது என்று நிருபத்திலே உங்களுக்கு எழுதினேன். தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆனாலும் இப்போ விபச்சாரக்காரோடைய கலந்திருக்க கூடாது என்று சொல்லி போட்டு பவுல் சொல்கிறார், அப்ப நீங்கள் நினைக்கப்படாது, அப்படின்னா நாங்கள் உலகத்தில் இருந்து பிரிந்து தான் வாழ வேண்டும். அப்படி வாழ முடியாது. ஏன்னா நாங்கள் வேலை செய்கிற இடத்திலே பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தை நாங்கள் செய்யக்கூடாது. ஆனால் நாங்கள் உலகத்திலே வாழத்தான் வேண்டும், வேலை செய்யத்தான் வேண்டும். உலகத்திலே இருக்கும்போது ஆடை அணியத்தான் வேண்டும். ஆனால் உலகம் மாதிரி நாங்கள் ஆடை அணிய முடியாது. அப்ப அதைத்தான் பவுல் சொல்கிறார். என்ன? ஆனாலும் உலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், கவனமாக கேளுங்கள், சகோதரன் எனப்பட்ட ஒருவன், அதாவது எங்களுடைய சபையிலே இருக்கிற ஒரு சகோதரன், அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால், விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயானது, கொள்ளைக்காரனாக இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டோடைய கூட புசிக்கவும் கூடாது. அப்போ யாக்கோபு 4:4 சொல்கிறார், விபச்சாரக்காரரே, அதாவது ஆவிக்குரிய விபச்சாரம்
இன்றைக்கு விபச்சாரம் என்று சொன்னால் நீங்கள் விபச்சாரம் செய்யாதவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய விபச்சாரத்திலே நாங்கள் ஈடுபடுகிறவர்களாக இருக்கலாம். அதாவது தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் உலக காரியங்களிலே ஈடுபடுவது, உலகத்துக்கென்று ஓடுவது. சில பேரை கேட்டால் இந்த பிள்ளைதான் எனக்கு எல்லாம், அவனுக்குத்தான் நான் எல்லாம் செய்ய வேண்டும், அதுக்குத்தான் நான் எல்லாம் அவருக்கு பிள்ளைதான் முக்கியம், உலகத்துக்காக ஓடுவது ஆவிக்குரிய விபச்சாரம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் இன்னொருவருக்கு முதலிடம் கொடுத்தால் அது ஆவிக்குரிய விபச்சாரம். யாக்கோபு 4:4 ஒரு வாசிங்க. உலக சிநேகம் இருந்தால் அது ஆவிக்குரிய விபச்சாரம். போதும். அப்போ உலகத்தை சிநேகிக்க வேண்டாம். உலகத்திலே நாங்கள் வாழத்தான் வேண்டும். உலகத்தானை பார்த்து அவன் இப்படி செய்கிறான் என்று நானும் செய்தால் அது ஆவிக்குரிய விபச்சாரம். அவள் அப்படி ஆடை அணிகிறாள் என்று நானும் எனக்கு தகாத ஆடை அணிந்தால் அது ஆவிக்குரிய விபச்சாரம். அவன் தோடு போடுகிறான் என்று நான் தோடு போட்டால் அது ஆவிக்குரிய விபச்சாரம். அவன் ரெட் கலர்ல அடித்திருக்கிறான் தலைக்கு, நானும் ரெட் கலர்ல அடித்தேன் என்றால் அது ஆவிக்குரிய விபச்சாரம். அப்போ இது சபையிலே இருக்கப்படாது. விக்கிரக ஆராதனை. இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு விக்கிரகத்தையும் கும்பிடுவதில்லை. இல்லை, ஆண்டவருக்கு முதல் உங்களுக்கு எது வந்தாலும் அது விக்கிரகம். இன்றைக்கு சில பெண்களுக்கு அவர்களுடைய கணவன் தான் விக்கிரகம், சில ஆண்களுக்கு அவர்களுடைய மனைவி தான் விக்கிரகம், சில பெற்றாருக்கு அவர்களுடைய பிள்ளைகள் தான் விக்கிரகம், சிலருக்கு பணம் தான் விக்கிரகம். அப்போ அந்த விக்கிரக ஆராதனை சபையிலே இருந்தால் அது சரி வராது, அது பாவம். உதாசீனனையாவது, நான் இதை தேடி பார்த்தேன், உதாசீனம் செய்கிறது, அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை உதாசீனம் செய்வது. அதைத்தான் அங்கே பவுல் சொல்கிறார். இன்றைக்கு நாங்கள் அந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? சபையிலே உள்ளவர்கள் எல்லோரும் எங்களுடைய ஆண்டவர் யார் என்று அறிய வேண்டும். ஏன்? வார்த்தை தெரிந்தால்தான் விசுவாசம் பெருகும். விசுவாசம் கேள்வியினால் வரும், வேதம் சொல்கிறது. அப்போ அதற்காக எல்லாரும் விசுவாசம் எங்களிலே பெருக வேண்டும் என்பதற்காக வேத பாடங்களை நடத்துகிறோம். ஆனால் என்ன? உதாசீனம் வருவதில்லை. நிறைய பேர் வேத பாடத்துக்கு வருவதே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை உதாசீனம் செய்கிறார்கள். சில பேர் வேதம் இங்கே போதிக்கப்படும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது போனிலே வாட்ஸ்அப் பார்ப்பார்கள், போனிலே ஃபேஸ்புக் பார்ப்பார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை உதாசீனம் செய்கிறார்கள். இதை பார்த்தது நான் உண்மையாக பயந்து விட்டேன். இப்போ இவர்களை எல்லாம் நாங்கள் சர்ச்சில் இருந்து அகற்ற வேண்டும். அதைத்தான் பவுல் எழுதுகிறார். அப்போ அகற்றினால் இன்றைக்கு சர்ச்சில் ஒரு 3-4 பேர் தான் இருப்போம். அப்பா அதைத்தான் இயேசு சொல்கிறார். என்ன? ஜீவனுக்கு போகின்ற வாசல் எப்படி இருக்குமாம்? வாசிங்க. மத்தேயு 7:14. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இன்றைக்கு நினைச்சு கொண்டிருக்காதேங்க, நான் சபையிலே இருக்கிறேன், ஆண்டவருடைய வருகையிலே போவேன் என்று மட்டும் கனவு காண வேண்டாம். நான் பரிசுத்தமாக இல்லாவிட்டால் நிச்சயமாக விடுபட்டு விடுவேன். இந்த பாவங்கள் என்னில் இருந்தால் நான் நிச்சயமாக விடுபட்டு விடுவேன். வருகை சீக்கிரம். அப்போ நாங்கள் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். கேட்டுக்கு போகிற வழி எப்படி? வழி விசாலமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிப்பவர்கள் அநேகர். இன்றைக்கு நாங்கள் மெகா சர்ச்சஸை பார்க்கிறோம். அங்கே எல்லாம் கள்ள உபதேசம் ஐயா. அது கேட்டுக்கு போகிற வழியாகத்தான். எத்தனை பாஸ்டர்ஸ் இன்றைக்கு பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவர்கள் வஞ்சிக்கப்படும் பொழுது சபையே வஞ்சிக்கப்பட்டு விடுகிறது. அப்படியே ஒரு பெரிய ஜன கூட்டமே அப்படியே வஞ்சிக்கப்பட்டு விடுகிறது. அப்போ இன்றைக்கு ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர்.
அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த சாஸை நிரப்ப வேண்டும் என்று நினைக்கிறது நல்லது. ஆனால் அதற்கு முன்பதாக இங்கே இருக்கிற நாம் எல்லோரும் அவருடைய வருகையிலே போக வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் முதலாவது பரிசுத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமேன். இன்றைக்கு கிறிஸ்து புறஜாதிகளுக்குள்ளாக தூஷிக்கப்படுகிறார். ஏன் தூஷிக்கப்படுகிறார்? நம்மால், சபையால் ஆண்டவருக்கு எவ்வளவு கெட்ட பெயர் வெளியிலே. ஏன்? வேதம் சொல்கிறது, பவுல் சொல்கிறார் பாருங்கள், 1 கொரிந்தியர் 6:6, சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன ஒருத்தர் ஒரு போதகர் பிழை விட்டு விட்டால் அவருக்கு நேர போய் சொல்றதுக்கு ஒருவனுக்கும் துப்பில்லை. ஆனால் என்ன, அதை யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் அப்படி போடுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்ன செய்ய வேண்டும்? நேர போய் சொல்லி அவரை திருத்த வேண்டும். பிழை செய்வது எல்லாரும் பிழை செய்கிறார்கள். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை மனம் திரும்ப செய்ய வேண்டும். இது அதை விட்டு புறஜாதிகள் அவிசுவாசிகளுக்கு முன்பாக அதை சோஷியல் மீடியாவிலே போடுவதால் யாருக்கு கெட்ட பெயர்? எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கெட்ட பெயர், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு கெட்ட பெயர். அப்போ இதை என்ன செய்ய வேண்டும்? இதை சபை லெவலிலேயே நாங்கள் கண்டித்து திருத்தி விட்டோம் என்றால் இது சோஷியல் மீடியாவுக்கு போகாது. அப்படித்தானே? அப்போ அதை ஆரம்பத்திலேயே கண்டித்து திருத்த வேண்டும். அல்லாவிட்டால் நாளைக்கு பாஸ்டரை பற்றி நான் சோஷியல் மீடியா இல்லை, எப்படித்தான் நடக்கும். அப்போ சபையிலே என்னென்ன காரியங்களுக்கு ஒழுக்கம் கண்டிப்பு தேவை? நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டேன். ரோமர் 16:17 சொல்கிறது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். வேத புரட்டர்கள், கள்ள உபதேசம் சபையில் இருக்கக்கூடாது. இருந்தால் ஒழுக்கம் இல்லாமல் போகும், பிரிவினை வரும். தீத்து 3:10 சொல்கிறது, வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படி யாராவது இருந்தால் அவனை விட்டு நாங்கள் விலகலாம், அவனை விலக்கி வைத்து விட வேண்டும். 1 கொரிந்தியர் 5:11 அதை வாசித்து விட்டேன். என்ன? ஒருவன் விபச்சாரக்காரனாக இருந்தாலாவது எப்படிப்பட்ட விபச்சாரம்? உலக பிரகாரமான விபச்சாரம், ஆவிக்குரிய விபச்சாரம், பொருளாசைக்காரன், விக்கிரக ஆராதனைக்காரன், உதாசீனாயாவது வெறியனாயாவது கொள்ளைக்காரனாக இருந்தால் அவனோட கலந்திருக்கவும் கூடாது, அப்படிப்பட்டவனுடைய புசிக்கவும் கூடாது. நான் சொல்லவில்லை, பவுல் சொல்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பிறகு 10-14. மேலும் சகோதரரே, எங்களிடத்திலே ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல், என்ன முறைமை? வேதத்தின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். புத்தி சொல்லவில்லை, கட்டளையிடுகிறார் பவுல் சபைக்கு. அடுத்தது சொல்கிறார், ஒருவன் வேலை செய்ய மனதில்லா இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன். அதாவது வாசிச்சு கொண்டு போனால் தெரியும், சோம்பேறிகளை நீங்கள் சேர்க்கப்படாது. அந்த வேலை செய்யாமல் சும்மா இருக்கிறாங்க, அந்த சும்மா இருப்பவர்கள் சபையிலே இருக்கப்படாது. தெளிவாக சொல்ற, அவர்களை விலத்த வேண்டும். யாரும் சும்மா இருக்கப்படாது. சும்மா இருந்தால் அவர்கள் சும்மா தான் இருப்பார்கள், ஆண்டவருடைய வருகையிலே போக மாட்டார்கள். அதுதான் பவுல் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 18:20, குமாரனாகிய தீமோத்தேயுவே, பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயுக்கு, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. நல் மனசாட்சி எப்பொழுது வரும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது வரும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் எங்களை என்ன செய்வார்? நல் வழியிலே நடத்தி கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய ஆவியிலேயே நடப்போம், எங்கள் விருப்பப்படியே நடப்போம். அடுத்தது சொல்கிறார், நீ விசுவாசமும் நல்மன். விசுவாசம்
இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? கடுகு விதையை போல ஒரு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து போன்றா பேர்ந்து போகும். அநேகர் நினைக்கிறோம் ஒரு கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் இல்லை. கடுகு விதை என்ன செய்யும்? அது நிலத்திலே போட்டால் பெரிய மரமாக வந்து எத்தனையோ பேருக்கு அடைக்கலமாக இருக்கும். அவ்வளவு பெரிய மரமாக வரும். அவ்வளவு பெரிய விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் மலையை பார்த்து சொன்னால் அது பெயர்ந்து போகும். கடுகளவு விசுவாசம்னா சும்மா அரைகுறை விசுவாசம்னா ஒன்றும் நடக்காது. அது ஆண்டவருடைய அது மீனிங் என்ன? அந்த கடுகு மரம் எவ்வளவு பெரிதாக வருகிறது, அந்த சின்ன கடை. அப்போ அவ்வளவு விசுவாசம், எங்களுடைய விசுவாசம் அவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும். அதைத்தான் அங்கே ஆண்டவர் சொல்லி போட்டு சொல்கிறார். இம்மென்னையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட என்ன? இந்த விசுவாசம் இல்லை, நல் மனசாட்சி இல்லை. அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அவர்களை நான் விலக்கி விட்டேன் சபையிலே இருந்து. பவுல் சொல்கிறார், என்ன இல்லை? நல் மனசாட்சி இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவர்கள். அடுத்ததாக விசுவாச குறைச்சல் உள்ளவர்களை அனுப்பிவிட்டேன். நாங்கள் ஜெபிப்போம். அப்போ இன்னின்ன காரியத்துக்கு நாங்கள் சபையிலே இடம் கொடுக்கக்கூடாது. சபையிலே கண்டிப்பு ஒழுக்கம் தேவை. ஏன்? நாங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் பரலோகத்துக்கு போய் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் போய் அவரை துதி பாட வேண்டும். அதுதான் எங்கள் எல்லோருக்கும் விருப்பம். அதுதான் ஆண்டவருக்கும் விருப்பம். அதை இன்றைக்கு அந்த சிலர், அந்த ஜீவனுக்கு போகின்ற வழியை கண்டுபிடிக்கிற சிலரிலே நாங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதே எங்கள் எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. என்னுடைய விருப்பமாக இருக்கிறது, பாஸ்டருடைய விருப்பமாக இருக்கிறது, மூப்பருடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால் தான் இந்த செய்தி ஆவியானுடைய உதவியோடு இந்த செய்தியை ஆவியானவர் எடுக்கப்பட்டார். கிருபையுள்ள தகப்பனை, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. ஆண்டவரை, கடைசி நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்குள்ளாக பாவம் இருக்கப்படாது. நாங்கள் இன்னும் பரிசுத்தப்பட வேண்டும். இயேசு சுவாமி, உமது கருத்துக்குள்ளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள், பாவங்களை நீக்கி அப்பா பரிசுத்தமாக வாழ ஆண்டவரே, இழந்து போன ரட்சிப்பை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொண்டு, அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து விடாமல், வேதம் சொல்கிறது இறுதி வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. அப்படியாக உம்முடைய வருகையிலே நாங்கள் உம்மோடு வரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய இருதயத்திலே இருந்து வாழ்நாள் முழுவதும் கிரியை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே பிதாவே.